வாங்க ஒரு சின்ன சென்சாரை சூடு பண்றதுக்கான ஒரு கிளாசிக் கணக்கை பார்க்கலாம். ஓகே, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன உலோக கோளம், அதாவது ஒரு சென்சார். கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த சென்சார் குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த கணக்கு தீர்க்க தேவையான எல்லா விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி சின்ன நல்ல வெப்பத்தை கடத்துற பொருளுக்கு நம்ம ஒரு சுலபமான முறையை பயன்படுத்த போறோம். ஆனா முதல்ல இந்த முறையை பயன்படுத்தலாமான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் பயோஎட் எண். ரூல் இதுதான். பயோடென் எண் 0.1 விட கம்மியா இருக்கணும். அப்பதான் கணக்கு சுலபம். இந்த பொருள் சூடாகிறத இந்த ஃபார்முலா தான் சொல்லுது. இதுல இருந்து நேரத்தை, அதாவது டீய கண்டுபிடிக்கணும். வாங்க இத 3 ஸ்டெப்ல சுலபமா முடிச்சிடலாம். முதல்ல பொருளோட அளவை குறிக்கிற கேரக்டரிஸ்டிக் லென்த்தை விட்டத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். மில்லிமீட்டரை மீட்டரா மாத்தினா நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். சரி, இப்போ அந்த முக்கியமான கேள்வி, நாம பயன்படுத்துற முறை சரியானதா? நம்ம கண்டுபிடிச்ச LCய பயோடென் ஃபார்முலாவுல போடுவோம். பாருங்க, ரொம்ப சின்ன நம்பர் கிடைச்சிருக்கு. அருமை. இது 0.1 விட ரொம்பவே குறைவு. சோ நம்ம முறை 100% சரி. இப்போ நேரத்தை கண்டுபிடிக்க அந்த மெயின் ஃபார்முலால கொஞ்சம் மாத்தி எழுதணும். நமக்கு தெரிஞ்ச எல்லா மதிப்புகளையும் இந்த சமன்பாட்டுல பிரதியிடலாம். கணக்கீடு செஞ்சா நமக்கு கிடைக்கிற விடை இதுலாம். பாருங்க, நம்மளோட விடை 4.9 வினாடிகள். ஆப்ஷன் பி கூட சரியா பொருந்தது. கடைசியா ஒரு கேள்வி, இந்த மணி உலோகத்துக்கு பதிலா கண்ணாடியா இருந்தா என்ன ஆகியிருக்கும்?